Hi guys, I'm CL subscribers, Sani Makle and friends. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ யூடியூப்ல இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மெசேஜ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2026 முடிஞ்சு போச்சு மக்களே. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஃபார் த செகண்ட் டைம் கப் அடிச்சு முடிச்சாங்க. 2.5 மாதம் போனது தெரியல, ஒரு சூப்பர் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்தது இந்த ஐபிஎல் சீசன். நிறைய பவுலர்ஸ் ஃப்ரெண்ட்லி இதுவாக பார்த்தோம். பேட்டர்ஸும் நல்லா டாமினேட் பண்ணாங்க. மோஸ்ட் சென்ச்சுரி ஸ்கோர் இந்த சீசன். அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்ஷி டாமினேஷன், அதுக்கப்புறம் ஜிடி டாமினேஷன், இதெல்லாம் தாண்டி ஆர்சிபி திரும்பி 2வது தடவை கப் அடிச்சிட்டாங்க. ஸோ தட் பிரிங்ஸ் அஸ் டு an end of IPL 26. இதோட ஐபிஎல் 2026 ரிலேட்டட் அப்டேட், ரிட்டென்ஷன், அதுக்கப்புறம் ஆக்ஷன் இதில் தான் வரும். டீம் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். சீக்கிரமே நான் வர மாதிரி பார்க்குறேன். ஸோ அப்போ அவ்வளோதான். அதோட இன்டர்நேஷனல் பக்கம் திரும்ப லாஸ்ட் இன்டர்நேஷனல் அசைன்மெண்ட் இந்தியாவுக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி T20 வேர்ல்ட் கப் 2026 நம்ம சிங்கார இந்தியாவில் நடந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சிங்கார இந்தியான்னு சொல்கிறானே பார்த்தீங்கன்னா சும்மா ஓகேவா. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் டைம் ட்ராஃபி டிஃபெண்ட் பண்ணோம். லாஸ்ட் டைம் 2024 கப் அடிச்சோம். திஸ் டைம் அகைன் சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் 2026 கப் அடிச்சோம். அதான் நம்மளோட லாஸ்ட் இன்டர்நேஷனல் அசைன்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் 10 டீமாக பிரிஞ்சு ஐபிஎல்க்கு ரெடி ஆகிட்டாங்க. பட் வேலோவில் போச்சு. நியூசிலாண்டை ஃபைனல் தோக்கடிச்சோம். இங்கிலாண்டை ஒரு என்ன சொல்லுது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் மார்ஜினில் செமிஃபைனல் தோக்கடிச்சோம். இந்தியன் டீம் முழுக்க டாமினேட்டாக இருந்தாங்க. ஒரே ஒரு மேட்ச் நடுவில் சவுத் ஆஃப்ரிக்கா எடுத்து வந்தாங்க. மற்றபடி இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபுல்லாகவே இந்தியன் டீம் டாமினேட் பண்ணாங்க. சஞ்சு சாம்சன் நல்லா பண்ணார், போலிங் எல்லாம் நல்லா பண்ணாங்க. சரிடா, அதுக்கப்புறம் இந்தியா ஆட போகிற மேட்ச் அடுத்த அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்தியா ஆப்கானிஸ்தான் சீரிஸ் போயிருந்தது. அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. 3 ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கு போகிறோம். அயர்லாண்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா 2 T20. ஸோ தட் அசோசியேட் நேஷன்ஸ்க்கு இந்தியா கிட்டேருந்து அந்த ஃபண்டிங் வரும். நான் ஆல்சோ மெஜாரிட்டி அவங்களுக்கு அந்த இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 2 T20 அசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அயர்லாந்து பக்கத்தில் இங்கிலாந்து இருக்கே போக மாட்டாங்களான்னு கேட்டால் எஸ், அயர்லாந்துக்கு அடுத்து இந்தியா போகிறது இங்கிலாந்து தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து டெஸ்ட் மேட்ச் மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவை T20 சீரிஸ் ஓடி ஹோஸ்ட் பண்ணல. ஸோ அதனால் இந்த தடவை நம்ம எல்லாத்துக்கும் போகிறோம். எஸ், 5 T20s and 3 ODIஸ்க்காக போகிறோம். நானும் அந்த 5 ODIs 3 T20s ப்ரிஃபர் பண்ணிப்பேன். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் கப் வருது, ODI வேர்ல்ட் கப். அதுக்கிட்டு உங்கள் 5 T20 ப்ரிஃபர் பண்ணுறது எனக்கு புரியல. ஓகே, வியூவர்ஷிப்பு என்டர்டெயின்மெண்ட்டு நீங்கள் சொல்லலாம். பட் நானும் அந்த 5 ODI ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். லெட்ஸ் see என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறது, ஜூலை 1 ஜூலை 19 இந்த இந்தியா இங்கிலாந்து சீரிஸ் ட்ராவல் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 5 T20 3 ODI எல்லாமே லைவ் வந்து சோனியில் வருது, ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் கிடையாது. ஸோ சோனியில் தான் லைவ் வரும். ஓடிடி பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டார் முழுக்க லைவ் வருது. ஸோ எல்லாமே இந்தியன் டைம் படி 7 மணி 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். 11 மணி டைம் 10 o'clock மாற்றிட்டாங்க T20 மேட்சஸ்க்கு. அண்ட் ஓடிஐ மேட்சஸ் 3:30 and 5:30. ஸோ இதுதான் இந்தியா டூர் ஆஃப் இங்கிலாந்து ஷெடியூல் மக்களே. சரிடா, இன்னைக்கு வீடியோ நீ என்னடா பேச போகிறோம், அதை பற்றி வாடா இதெல்லாம் பேசுறீடா நீங்கள் கேட்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோலாம் எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்து T20 சீரிஸ்க்கான ஸ்குவாட் விட்டுருக்காங்க. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பிளேயர் வைஸ் நம்ம சும்மா சின்ன ரிவ்யூ மாதிரி பண்ணிட்டு யார் புதுசாக உள்ள வந்திருக்காங்க வரலன்றதை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கிலாந்து ஸ்குவாடை பார்த்துருவோம். சூரியகுமார் யாதவ கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டாங்க. எஸ், T20 சூரியகுமார் யாதவ் பிளேயராகவும் கிடையாது, கேப்டனாகவும் கிடையாது. புது கேப்டன் எஸ் ஸ்ரேயஸ் ஐயர். அண்ட் வைஸ் கேப்டன்சியில் அக்ஷர் பட்டேல் வந்து திலக் வர்மாக்கு போயிருப்பு. இது என்ன பேசிஸில் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர் கூட நான் ஒத்துப்பேன். 2 இயர்ஸாக பஞ்சாப் நல்லா லீட் பண்ணார். KKR 2024 கப் அடிச்சு கொடுத்தார். பட் திலக் வர்மா சத்தியமாக எனக்கு புரியல, ஷாக்காக இருக்குது. அண்ட் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், இஷான் கிஷான், சிவம் டுபே ரீட்டன்ஸ் தேர் பிளேஸ். T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அப்படியே இருக்குது. நிதிஷ்குமார் ரெட்டி, ஹார்திக் பாண்டியா எல்லாம் சேர்த்திருக்காங்க. இந்த IPL நல்லா பண்ணியிருக்காரு, குட் ரிட்டென்ஷன். அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் த IPL நல்லா பண்ணால் அவருக்கு ஒரு ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி ஆஸ் யூஷுவல் ஸ்குவாட்ல இருக்காங்க. வைபவ் சூரியவன்ஷி இவ்வளோ IPL பண்ணிட்டு இன்டர்நேஷனல் ஸ்குவாட்ல வரலாம், அதான் ஷாக்கு. ஸோ அதனால அவர் வந்திருக்காரு. முகமது சிராஜ், அஷித் ஆனால் இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு, விச் இஸ் அ குட் சைன். அண்ட் அஷ்தீப் சிங் அண்ட் பிரின்ஸ் யாதவுக்கு ஒரு டெபியூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் நைஸ் டு சி. ஸோ இதே ஸ்குவாட் தான் அயர்லாண்டுக்கும் போதான்னு கேட்டிங்கன்னா ஆமாண்டா, இதே ஸ்குவாட் தான் அயர்லாண்டுக்கு போடு. 2 ஸ்குவாட்லேயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. புதுசாக ஒரு 5 ஃபேஸ் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் பிளேயராகவும் புதுசு, கேப்டனாகவும் புதுசு. அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா இன்ஜுரியிலேருந்து வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்ஷி. மற்ற எல்லாருமே T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருந்த மெஜாரிட்டி ஆஃப் த பிளேயர்ஸ் தான். ஹார்திக் பாண்டியா ஹஸ் பீன் ரெஸ்டட், தூக்கல ரெஸ்டட். ஏன்னா T20 ஒர்க் லோடு, அதுக்கப்புறம் ODI வேர்ல்ட் கப் வருதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பும்ராவும் ரெஸ்டட், சூரியகுமார் யாதவ் ரெஸ்டட் கிடையாது, தூக்கிட்டாங்க. அவ்வளோதான். இட் இஸ் வெரி ஹார்ஷ் ஆன் சூரியகுமார் யாதவ். என்ன லிட்டரலி கேட்டால் கேப்டன்ஸ் வந்து தூக்குனது நான் ஓகேன்னா, பட் பிளேயராகவே நீங்கள் டீம் வந்து தூக்கிட்டீங்கன்னா பாவம். அண்ட் சில பிளேயர்ஸ் பேர்லாம் இல்லை, அது நான் யாருன்னு பின்னாடி சொல்கிறேன், அதுவுமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. பட் இந்த ஸ்குவாட் பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் பவுலிங்லையும் பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங், பிரின்ஸ் யாதவ், அஷித் ராணா, முகமது சிராஜ், நிதிஷ்குமார் ரெட்டி 5 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா இருக்குது. ரவி பிஷ்னாய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் 4 ஸ்பின்னர் கன்னாக இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது ஸ்குவாடு. பேட்டிங்கில் வைபவ் சூரியவன்ஷிக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. நிதிஷ்குமார் ரெட்டி அடுத்த ஹார்திக் பாண்டியா ரீப்ளேஸ் மட்டும் வந்தால் பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஓவரால் இதான் 2 சீரிஸ்க்கான ஸ்குவாடு, ஒரே ஸ்குவாடு தான். ஸோ மெயின் டாக்கிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். ஸோ பார்த்தீங்கன்னா 2024 இந்தியா கப் அடிக்க மெயின் காரணம் சூரியகுமார் யாதவோட அந்த லாங் ஆஃப் கேட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பர்மனெண்ட்டாக கம்பீர் கோட்டாவில் கேப்டன்சிக்கு வந்தார். சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார், பேட்டிங்கில் சொதப்பினார். பட் கேப்டன்சியில் நல்லா பண்ணார். ஆல்மோஸ்ட் எல்லா பைலேட்டரல் சீரிஸும் ஜெயிச்சார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் T20 வேர்ல்ட் கப்பும் இந்தியா கப் அடிச்சு கொடுத்தான்ற போது ஒரு பிளேயர் லாஸ்ட் 20
24 மந்த்ஸில் கேப்டன்ஸ் நல்லா பண்ணு பேட்டிங் ஆடலன்னு சொல்கிற ஒரே ரீசனுக்காக நீங்கள் கைட்டு விடுவீங்களான்றது எனக்கு சீரியஸாக புரியல. கேப்டன்ஸ்லேருந்து தூக்குறது ஓகே, பட் பேட்டிங்லேருந்து தூக்குறது நான் ஒத்துக்கவே மாட்டேன். இட்ஸ் அன்ஃபேர் ஆன் சூரியகுமார் யாதவ், சேட் டு see him leaving out. பட் அவருக்கு பதிலாக வந்திருக்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வெல் டிசர்வ்ட் ரிவார்டு. ஏன்னா 2024 இஸ் பீன் கான்ஸ்டன்ட்லி டூயிங் வெல் இன் IPL குவார்ட்டர்ஸ். கல்கத்தாவை கப்படிக்க வச்சார், பஞ்சாபை ஒன்றுமே இல்லாத பஞ்சாபை ஃபைனல் கூட்டு போனார். இந்த வருஷம் கூட ஆல்மோஸ்ட் ஃபைனல் செமிஃபைனல் வந்திருக்கணும், பட் லைட்டாக கோட்டை விட்டாங்க. ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு தான் BCCI கேப்டன்சி ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டிங்கில் சொல்லவே மாட்டேன், ஷார்ட் பால் பவுன்ஸ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு, ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடார். ஸோ ஐ வில் நவர் கொஸ்டின் இஸ் பேட்டிங். கேப்டன்சி இன்டர்நேஷனல் லெவலில் ஸ்டாண்டர்டை மீட் பண்ணுவாரா, அது மட்டும் தான் ஒரு கேள்விக்குறி. பட் இஸ் ஏ டெஃபினெட்லி வெல் டிசர்விங் கேப்டன் தான் நான் சொல்லுவேன். ஸோ ஸ்ரேயஸ் ஐயருக்கு இது ஒரு வர்த்தான கேப்டன்சி. பட் சூரியகுமார் யாதவ் தூக்கிட்டு இவர் கொடுக்கறது தான் எனக்கு கொஞ்சம் சரியாக படலை. சூரியகுமார் யாதவ் கீழே வைஸ் கேப்டனாக போட்டு அப்புறம் கேப்டனாக வந்திருக்கலாம். பட் என் பர்சனல் ஒப்பீனியன், ஐயர் இஸ் அ குட் கேப்டன், ஹி வில் டூ வெல். பட் சூரியகுமார் யாதவ் தாண்டி இஸ் ஃபெல்லோ மும்பை பிளேயரை தாண்டி அவர் கேப்டன்சி கொடுக்குறது எனக்கு புரியல. பட் எனிவே கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரேயஸ் ஐயர், அவர் நல்லா பண்ணால் சந்தோஷம் தான். நெக்ஸ்ட் சூரியவன்ஷி தலைவன் 15 வயசில் செய்கிறதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ணலை. லிட்ரலி அவனுக்கெல்லாம் போதம் தான் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த IPL எக்கச்சக்க அவார்டு எல்லா உலகத்தையும் கதற விட்டார். T20 கிரிக்கெட்டில் நான் தான் ராஜான்ற மாதிரி இப்போ ப்ரூவ் பண்ணுறாரு. அவருக்கு இப்போ இன்டர்நேஷனல் அசைன்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவர் எப்படி எக்ஸ்போஷர் ஹேண்டில் பண்ணுவார். Under 19 நல்லா பண்ணார், பட் இந்த அளவுக்கு அவரால் பண்ண முடியல. ஸோ இன்டர்நேஷனல் இஸ் டிஃப்ரெண்ட், IPL இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ சூரியவன்ஷி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் எப்படி ஃபேர் ஆவார், T20s எப்படி அசைன் பண்ண போகிறார், ஓவர்சீஸ் பிச்சஸில் அவரோட பாஷா பழிக்குமா, எப்படி வைபவ் சூரியவன்ஷி ஆட போகிறார், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவர் பிளேயிங் லெவலில் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அபிஷேக், சஞ்சு, இஷான் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக தான் வர முடியும். யாருக்கு பதிலாக வருவான்னு தெரியல. ஸோ அதனால் வைபவ் சூரியவன்ஷி குட் டு கம்மிங் இன் இந்தியன் கிரிக்கெட் சூன். அவர் நல்லா மெச்சூராக வந்தால் சூப்பர். நல்லா பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வைபவ் சூரியவன்ஷி வரது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் ஹாப்பியாக இருங்க. லெட்ஸ் see வைபவ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த புதுசாக வந்திருக்கிற பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாய், பிரின்ஸ் யாதவ், அதுக்கப்புறம் அஷித்தானா உங்களுக்கே தெரியும், எப்படி இருந்தாலும் ஸ்குவாடில் இருந்துருவார். அவர் வேர்ல்ட் கப்புக்கு இன்ஜுரியில் தான் போனார். ஸோ அவர் திரும்பி வந்துட்டார், விச் இஸ் அ குட் சைன். பட் அவர் அந்த பர்ஃபார்மன்ஸ் ஏர்ன் பண்ணது நல்லா பண்ணியிருக்கார் லாஸ்ட் ஒன் இயரில். ஸோ ஐ கிவ் கிரெடிட் டு அஷித்தானா. பேட்டிங் நல்லா பண்ணுறான்ற போது ஒரு நைஸ் பிக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ரவி பிஷ்னாய் திரும்பி ஒரு காலை கொடுத்துருக்காங்க. 2 years பேக் நம்பர் 1 பவுலராக இருந்தார். பட் அதுக்கப்புறம் ஃப்ரேம்லேயே இல்லை, குல்தீப் யாதவ் வச்சிருந்தாங்க. ஸோ திரும்பி குல்தீப் யாதவ் தூக்கிட்டு ரவி பிஷ்னாய் போயிருக்காங்கன்னா ஹிஸ் டன் வெல் இன் திஸ் IPL. அவர் சரியாக வச்சுக்கல, ஆட வைக்கல, சொன்னாலும் ஓகே. பட் ரவி பிஷ்னாய்க்கு ஒரு நல்ல ரிவார்டு. அண்ட் பிரின்ஸ் யாதவ் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த IPL 2026. LSGக்கு ஸ்டாண்ட் அவுட்டாக பண்ணியிருக்காரு. அந்த கோலி டிஸ்மிஸலுக்காகவே எடுத்தாங்களோ எனக்கு லைட்டாக மைண்டில் வருது. பட் 2025 நல்லா தான் பண்ணார். ஸோ அதனால் பிரின்ஸ் யாதவ் இஸ் அ டிசர்விங். ஸோ எனக்கு இந்த 3 பேரில் ஹாப்பி ஃபார் பிரின்ஸ் யாதவ், வெரி மச் ஹாப்பி ஃபார் ஹிம். அந்த பையன் எங்கேருந்தும் லாஸ்ட் 2 years IPL நல்லா பண்ணி இந்தியன் டீமுக்குள்ள வரது ரொம்ப ரொம்ப ரேரு காம்படிஷன் மத்தியில். ஸோ குட் டு சி பிரின்ஸ் யாதவ் கமிங் பேக். பிஷ்னாய் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணால் பர்மனெண்ட்டாக இருக்கலாம். அஷித்தானா என்ன பண்ணாலும் பர்மனெண்ட் தான். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வந்திருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு வெல் டிசர்விங். ஏன்னா ஹார்திக் பாண்டியா பேக்கப்பாக நம்ம இவ்வளோ நாள் சிவம் டூபே சொல்லியிருந்தோம். பட் சிவம் டூபே தாண்டி ஹார்திக் பாண்டியா பொட்டன்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டை நிதிஷ்குமார் ரெட்டி தான் நான் பார்ப்பேன். அந்த பவர் பேக்டு ரைட் ஹேண்டர் பேட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக அவர்கிட்ட இருக்கு. அண்ட் பவுலிங்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா 140 நல்லா கிளிக் பண்ணுறாரு. போத் இன்சிங் அவுட் சிங் போடுறாரு. சிவம் டூபே கொஞ்சம் அது ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இந்த IPL 2026 செதுக்குனாரு. கிட்டத்தட்ட 350+ ரன்ஸ், அதுக்கப்புறம் 8+ விக்கெட்ஸ்ன்றனால கண்டிப்பாக ஒரு வெல் டிசர்விங் என்ன சொல்கிறது கால் அப் தான் நிதிஷ்குமார் ரெட்டி. பட் அவர் யூஸ் பண்ணோம், அவர் கொஞ்சம் இன்ஜுரிஸ் அடிக்கடி வருது. அதை அவர் மேனேஜ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ப்ராமினன்ட் செட்டப்பாக இருப்பார். ஐ எம் குட் டு see him பேக் ஃபார் T20 செட்டப். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பிரசித் கிருஷ்ணா. இவங்க ஸ்குவாட்லேயே இல்லையே அப்படின்னு கேட்கலாம். இருந்தேன் முகமது சிராஜுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்காக. ஸோ அதனால முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா வந்திருக்காரு. ஒரு GT பிளேயர் நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால் பிரசித் கிருஷ்ணா ஆஃப்டர் லாங் டைம் 2023 T20 ஆனார் லாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இப்போ தான் வராரு. பட் லாஸ்ட் டைம் பர்பிள் கேப்லாம் வின் பண்ணார். ஸோ அதுக்கு அந்த கான்ஸ்டன்ட் ரிவார்டுக்கு கொடுத்துருக்காங்க பிரசித் கிருஷ்ணா. லெட்ஸ் see how he does well. ஓவர்சீஸ் கண்டிஷனில் நம்ம பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருந்திருக்காரு. அந்த அளவுக்கு பிரில்லியண்டாக பர்ஃபார்ம் பண்ணதில்லை. பட் லெட்ஸ் see இங்கிலாந்து அண்ட் அயர்லாந்து கண்டிஷன்ஸில் வெயிட் பண்ணி பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே இன்க்ளூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். எக்ஸ்க்ளூஷன்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹார்திக் பாண்டியா இன்ஜுரி அதனால கொடுத்துருக்காங்க. இன்ஜுரியா இல்லை ரெஸ்டடான்னு தெரியல. பட் தூக்கலை இன்ஜுரியா ரெஸ்டட் தான் சொல்கிறாங்க. அது அவர் பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைன்ற போது he needs some time to get well. பட் இந்தியா காலேஜில் வந்துட்டா he will do well. சூரியகுமார் ஏதோ நான் திரும்பி பேச முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேப்டனாகவும் தூக்கிட்டாங்க, பிளேயராகவும் தூக்கிட்டாங்க, என்ன சொல்கிறேன்னே தெரியல. பும்ராக்கு கையெழுத்து போட்டு கொடுக்க ரெஸ்ட் கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லது. மனுஷன் 3 மாதமாக பாதாரத்தனமாக உழைச்சான். IPL T20 வேர்ல்ட் கப்பு உடம்பே போயிடும். அவர் அடுத்து நீங்கள் இன்டர்நேஷனல் அசைன்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணோம். இங்கிலாந்து சீரிஸ் கூட விட்டுருங்க, அடுத்து டெஸ்ட் சீரிஸ் வருது, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அதுக்கெல்லாம் மனுஷன் ரெடி ஆகணும். இந்த ரெஸ்ட்டு பும்ராக்கு ரொம்ப ரொம்ப தேவை. 3 மாதம் பும்ராவை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. என்னை கேட்டால் ஸ்ட்ரெயிட்டாக நியூசிலாந்து சீரிஸில் எடுத்துகிட்டு வாங்க. ஐ வுட் பெஸ்ட் ப்ரிஃபர் அதுதான். ஸோ அதனால் நியூஸ்லா ரெஸ்ட் பண்ணது நல்லது. ஹார்திக் பாண்டியா கூட ஓகேன்னு. பட் சூர்யா எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. கேப்டன்சிலேருந்து தூக்குறீங்க, பிளேயராகவும் தூக்குறீங்க, இனி இந்தியன் டீமுக்குள்ள வர முடியாதா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது சூரியகுமார் யாதவ். அண்ட் இந்த இந்தியன் டீமில் இது கான்ஸ்டன்ட் தான். நீங்கள் நல்லா பண்ணாலுமே அடுத்த சீரிஸ்
வச்சிருந்தா இல்லைன்னு தெரியுது. ஸோ அது கஷ்டம். பட் லாஸ்ட் பட் நான் லீஸ்ட் நான் அதோட முடிக்கிறேன்னா, கப்படிச்ச ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர்லேருந்து ஏன் ஒருத்தர் கூட இல்லை? எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. கோலி ரிட்டையர்டு, ஓகே, தேவதத் படிக்கல் நீங்கள் டெஸ்ட்டில் வச்சிருக்கீங்க. பட் T20யில் ரஜத் பட்டிதார் லாஸ்ட் 2.5 years ஸ்டாக்னட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 2024 ஸ்ட்ரைக் ரேட் ஹஸ் பீன் மேட்சிங் 160, 170. பேட்டிங்கில் லாஸ்ட் 2 years 300%, இந்த வருஷம் 500 runs கிட்ட வச்சிருக்காரு. கப்படிச்சு கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே அவன் என்ன தாண்டா பண்ணுவோம்? நீங்கள் யாருக்கு பல்லாடு? ஓகே, காம்படிஷன் இருக்குது, ஸ்ரேயஸ் ஐயர், திலக் வர்மா, இத்தனை பேர் இருக்குன்னு சொல்லலாம். பட் யாரா ஒருத்தருக்கு பதிலாக கண்டிப்பாக நினச்சா எடுக்கலாம். திலக் வர்மாக்கெலாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ரஜத் பட்டிதார் ஃபார்வே ஹையர். ஏன் எடுக்க மாட்டீங்கன்னு புரியல. குணால் பாண்டியா லாஸ்ட் 2 years ஐபிஎல்ல கிளச் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறான். லாஸ்ட் மேன் ஆஃப் த மேட்ச் ஐபிஎல் ஃபைனலில் குணால் பாண்டியா. நீங்கள் அவனும் கன்சிடர் பண்ண மாட்டீங்க. வாஷிங்டன் சுந்தர் ஏதோ தானோ பண்ணுறான். நீங்கள் வாஷிங்டனுக்கு குணால் வைக்கலாம், அது எனக்கு புரியல. புவனேஸ்வர் குமார் ஓரம் கட்டிட்டாங்களா? ஒன்றுமே புரியல. மனுஷன் பீக்கில் இருக்கான், அப்போ ஓரம் கட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கு இதை பற்றி பேசினாலே கடுப்பாகுது. ஸோ சேட் டு சி ஒரு ஆர்சிபி பிளேயர் கூட இந்த ஸ்குவாடில் இல்லைன்ற போது வச்சு கண்டிப்பாக ஒரு சீக்கிரம் கால போகிறோன்னு நினைக்கிறேன். பட்டிதாக இருக்கும், குணாலுக்கும், புவனேஸ்வர் குமார் எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான் மக்களே, வீடியோட எண்டு பாட்டு கொண்டோம். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் எல்லாமே நான் கவர்ன் பண்ணி நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்தியா vs அயர்லாந்து, இங்கிலாந்து T20 சீரிஸ் ப்ரிவியூவில் சந்திப்போம். நடுவில் வீடியோ வரும்.